எவ்ரிவன், சாரி, நான் இப்போ இந்த வீடியோ போடுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக விஜயண்ணாவோட ப்ராப்ளம் எவ்வளோ பெருசாகிட்டுருக்கு நம்ம எல்லோரும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ நான் இப்போ பேச வந்தது பொலிட்டிக்கல் சம்மந்தமாகவோ இல்லைன்னா அதை பற்றியும் நான் எதுவும் பேச வரல. ஜஸ்ட் ஐ வாண்ட் ஸ்பீக் அபவுட் த குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ கேதர் தேர். அங்கே நிறைய இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். எது சரி எது தப்பு என்ன நடந்துச்சு எதுவுமே தெரியாது, பிகாஸ் நானும் அங்கே இல்லை. ஓகே, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சிச்சு. இப்போது நம்ம வந்து தமிழ்நாட்டில் மோஸ்ட்லி ஒரு கல்ச்சர் இருக்குது. லைக் குழந்தைங்க வந்து வெளியே அதிகமாக எடுத்துகிட்டு போகாத, லைக் சாயந்தரம் டைமில் எடுத்துகிட்டு போகாத, சூரியகிரகணத்தப்போ வெளியே எடுத்துகிட்டு போகாத, ப்ரெக்னென்ட் லேடிஸ் வெளியே போகக்கூடாது, இது மாதிரி நிறையா சொல்கிறீங்க. அவ்வளோ பெரிய குரூப் ஆஃப் பீப்புள் வந்து அந்த கேதர் ஆக போகிறாங்க, நம்மளுக்கு நல்லா தெரியும். ஓகே, அவ்வளோ பெரிய க்ரௌட் இல்லைனாலும் க்ரௌடு கண்டிப்பாக வரப்போகுது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த சுச்சுவேஷனுக்கு எதுக்குங்க குழந்தைங்கள, ப்ரெக்னென்ட் லேடிஸ், எதுக்குங்க வயசானவங்க, ஏன் நீங்களாம் போகணும் அங்கே சொல்லுங்கள்? எதுக்கு நீங்களாம் போகணும்? அதில் என்னங்க உங்களுக்கு கிடைக்க போகுது? நீங்கள் டிவியில் பார்த்தாலும் அதே விஜய் அண்ணா தான், நீங்கள் நேரில் பார்த்தாலும் அதே விஜய் அண்ணா தான். ஸோ இதுக்காக நீங்கள் ஏன் நேரில் போய் நீங்களே உங்களோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்கன்னு எனக்கு புரியலை சீரியஸாக. அண்ட் ஒன் மோர் திங் நான் சொல்கிறேன், உங்களோட உங்களோட அந்த கட்சிக்காக நீங்கள் வந்து ஒரு பெரிய கூட்டத்தை காட்டணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஓட்டில் காமிச்சிடுங்க. அந்த ஓட்டில் காமிச்சிங்கனாலே போதும். இப்படி போய் தான் அந்த எல்லாத்துக்கும் வந்து புரிய வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு வேளை அவர் தான் சரி, அவர் வந்து உங்களுக்கு சிஎம் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ப்ளீஸ் அதை வந்து அடுத்த வருஷம் எலெக்ஷன் அப்போ காட்டுங்க. தயவுசெய்து இன்னொரு தடவை இந்த மாதிரி பெருசாக பிரச்சனை பண்ணி இவ்வளோ பெருசாக க்ரியேட் பண்ணாதீங்க எங்கேயும். இது வந்து அந்த யார் வந்து நிற்கிறாங்களோ அவங்களுக்கும் வந்து இது ப்ராப்ளம். ப்ளஸ் மெயினாக அதை பாதிக்க போடுறது நீங்கள் தான். அதை மறந்துடாதீங்க ப்ளீஸ். மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட்.